வெல்கம் யூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெள்ளரிக்காய் மொச்சக்கொட்டை சாம்பார் தான். இதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சாச்சு. இப்போ 2 தக்காளி நல்ல மீடியம் சைஸ் எடுத்து அதையும் வாஷ் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறமா 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜவ்வரிசியும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸும் போட்டுட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து ஜவ்வரிசி ஏன் போட்டேன்னா வயிற்றுக்கு குளிர்ச்சி, அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ஏன் போட்டேன்னா திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். வெள்ளரிக்காய் போட்டுட்டு மொச்சக்கொட்டை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் ஃப்ளேவர் கொடுக்குன்றதுக்காக கொடுத்துட்டு இப்போ வந்து நான் 2 1/2 பட்டை புளியும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா புளி கரைச்சல் ரெடி பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு விசில் இல்லைனா 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.